Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான சைட் டிஷ். உங்களுக்கு எப்பலாம் சட்னி சாம்பார் செய்ய டைம் இல்லையோ அந்த டைம்லலாம் இந்த இட்லி பொடியை வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடலாம். குழந்தைங்க கூட ரொம்பவே ஆசையா சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் கடலை பருப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக டைம் வச்சு சேர்த்துக்கிட்டே வருவோம். ஃப்ளேமில் மட்டும் கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 minutes ஆகியாச்சு. நம்மளோட கடலை பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 minutes நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ 2 minutes ஆயாச்சு. 2 பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. கிச்சனே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு 2 minutesக்கு. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு ரோஸ்ட் டைம் இருக்கும். அதாவது அது எவ்வளோ நேரத்தில் ரோஸ்ட் ஆகுங்கிற டைம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கிட்டே வரும். இப்போ 2 minutes ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தொலி நீக்க தேவையில்லை, தோலோடையே சேர்த்துக்கலாம். அப்புறமா 100 கிராம் காஞ்ச மிளகாய், இது ஒரு 30 நம்பர்ஸ் போல் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 2 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. கடைசியில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். கிச்சன் ரொம்ப வாசனையாக இருக்குது. இது ஒரு 15 to 20 minutes ஆறுனா கம்ப்ளீட்டாக ஆறிடும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறியாச்சு. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அந்த கொரன்னு பிடிக்காட்டி நல்லா பவுடராக கூட அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சுவையான காரமான இட்லி பொடி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் நல்லா சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இட்லி பொடி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.